ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அக்கினி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். இங்கு பாருங்க, இந்த வசனத்தை படிச்சு நம்ம பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, அக்கினி பாருங்க அவியவே கூடாதான், அணைஞ்சு போகவே கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அணைஞ்சு போக கூடாதுன்னா என்ன பண்ணோம்னா, இது எதுக்கு உதாரணமா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவனுடைய அன்புதான் அக்கினி ஒன்று. இரண்டாவது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் அக்கினி. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவருக்கும் இன்னொரு பேரு அக்கினி. இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய இருதயத்திலிருந்து என்னைக்குமே அணைஞ்சு போக கூடாதுங்க. அணைஞ்சு போகாம ஒவ்வொரு நாளும் இதை அனல் மூட்டே ஒவ்வொரு நாளும் அதை செயல்படுத்தக்கூடியது யாருன்னா நம்ம கையில தான் இருக்கு. அப்போ இந்த காரியங்கள் பாருங்க, தேவனுடைய அன்பு இன்னைக்கு நமக்கு எதுக்காக குறைஞ்சு போயிடுது அப்படின்னா, கடவுளை பத்தி ஒரு நல்ல எண்ணமே கிடையாது. கடவுள் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, கடவுள் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு நம்ம பேசிக்கிட்டே இருக்கமே தவிர, அந்த கஷ்டத்துல இருந்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, திராணிக்கு மேல் நீ சோதிக்கப்படுவதில்லை, அதை தப்பி போக்க வழியும் நான் உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கார். திராணிக்கு மேல அவர் சோதிக்கவும் விட மாட்டாரு, அதை தப்பி செல்ல வழியும் உண்டாக்குவேன்னு சொன்னவர் அவர் தான். அப்போ பிரச்சனையை கொடுக்கிற தேவனாயிருந்தா பிரச்சனையிலிருந்து வெளியே வரவும் கடவுள் உதவி செய்வார்னு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். தேவனுடைய அன்பு என்னைக்குமே நம்முடைய இருதயத்துல குறையக்கூடாதுங்க. நம்முடைய இருதயம் தான் பலிபீடமாக இருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது, இதெல்லாம் வாசிச்சு பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமா இருந்துச்சு. இந்த பலிபீடம், விறகு, கட்டை, அக்கினி இதெல்லாம் பார்க்கும்போது நிழலாட்டம். ஆனா இதெல்லாம் ஒரு மாடலாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் தான் பலிபீடமாக இருக்கிறது. அந்த இருதயத்துல அக்கினி குறையாம இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்துல என்னைக்குமே இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, எனக்குள்ள அனல் மூண்டது என்று வருகிறது இல்லைங்களா, எனக்குள்ள தழல் கொண்டது, எனக்குள்ள அனல் மூண்டது என்று ஒரு இடத்துல சொல்றாரு அவர் சங்கீதத்துல. அப்ப அவருக்குள்ள அனல் எப்படி மூண்டுச்சு அப்படின்னா, அவர் இரவும் பகலும் வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். கர்த்தருடைய வார்த்தையை என்னைக்கு ஒரு மனுஷன் தியானிச்சுக்கிட்டே இருக்கிறாரோ, அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரோ, அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கையில அக்கினி என்னைக்குமே பாருங்க அவிஞ்சே போகாது. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்ஸை நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அது நிறைந்து கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அவர் நம்ம வாழ்க்கையில ஒரு அக்கினியாக இருக்கிறார், அக்கினியாக செயல்படுகிறார். அன்றைக்கு புறாவை போல இயேசுவுக்கு பாருங்க அவர் இறங்குகிறார். தேவன் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ஞானசானம் எடுத்து இயேசு கிறிஸ்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பாருங்க அவர் புறாவை போல இறங்குவதை கண்டார்கள் இல்லைங்களா. அப்போ அவர் புறாவை போல மாத்திரமல்ல, அக்கினியின் ஆவியானவராக இருக்கிறார். அவருடைய அக்கினி இந்த உலகத்துல பாருங்க, எந்த மாந்திரிகமாகட்டும், எந்த பிரச்சனைகள் ஆகட்டும், எந்த பில்லு சூனியம் ஆகட்டும், எந்த ஆண்டவரின் நுகங்கள் ஆகட்டும், எல்லாவற்றையும் அழித்து போட இந்த அக்கினி அவசியமாக இருக்கிறது. அப்போ கட்டை அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதனை குறிக்கிறது. எரேமியா 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இந்த அக்கினியும் கட்டையும் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையும், கர்த்தருடைய வார்த்தை தான் அக்கினி. அப்போ கட்டைன்றது பாத்தீங்கன்னா, என் ஜனங்களை நான் கட்டைகளாக மரமாக்குவேன்னு சொல்றாரு அந்த 5ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தா. அப்போ இந்த கட்டையும் நெருப்பும் பாருங்க சேரும் இடத்துல ஒரு அக்கினி பற்றி கொண்டு இருக்கிறது, எரிந்து கொண்டு இருக்கிறது. மனிதனும் ஆவியானவரும் இணைகிற இடத்துல ஒரு அக்கினி ஸ்டாப் ஆகவே ஆகாதுங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அக்கினி எரியாம இருக்கிற இடத்துல தான் பாருங்க பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற சக்தி குறையும். அப்போ நம்ம அக்கினியை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்யணும்னு பார்த்தா, நம் இருதயத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கணும். அந்த இருதயம் என்ற பலிபீடத்தை சுத்திகரித்து தேவனுடைய பலிபீடமாக நம்முடைய இருதயத்தை கொடுக்கணும். அந்த பலிபீடத்துல இயேசுவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை பண்ணி தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த இருதயத்துல அனல் மூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் படித்து தியானித்து அது நம்முடைய வாழ்க்கையாகவே சிந்தித்து கொண்டே இருக்கிறோம்னா, உடனே உங்களுடைய அக்கினி குறையாதுங்க.
அது பாருங்க, நாள் வரைக்கும் கிடையாது, வருஷம் முழுவதும் கிடையாது. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க 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 அனல் மூட்டிக்கொண்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்நாள் முழுவதுமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அக்கினியாக இருந்து செயல்பட்டு கொண்டே இருப்பாருங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ உங்க வாழ்க்கையில அக்கினியாக இருக்கணுமா? 3 காரியம். 1, தேவனுடைய அன்பு உங்க இருதயத்துல குறையக்கூடாது. 2வது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். 3வது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களா? அவருடைய பிரசன்னத்தை தினம்தோறும் உங்கள் இருதயம் மூலமாக நீங்கள் நிரப்பிக் கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை பேசும்பொழுதே பாருங்க, அங்க பிரசன்னம் இறங்கி கொண்டே இருக்கும். இந்த 3 காரியத்துக்கும் பாருங்க, நம்ம முதலாவது இடத்தை நம்ம கொடுக்கணுங்க. வாழ்க்கையில தினந்தோறும் இதுக்கு நம்ம முதலிடம் கொடுத்தாவே பாருங்க, வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நம்மளால சாதிக்க முடியும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, அக்கினி ஆண்டவரே ஆவியாமல் இருக்க வேண்டும் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவரே, வாழ்க்கையில அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எங்களை ஒரு விசையாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் அனலுள்ள வாழ்க்கையை வாழ, ஒரு சுவாரஸ்யமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே, தேவன் எங்க கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் செய்கிறார், அவர் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையை வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவரே தேவனாய் இருக்கிறார், அவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷன் எங்களுக்காக என்ன செய்வான் என்று ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய வார்த்தையை எங்கள் வாயில் வைத்து நாங்கள் பேசி, அவரே எங்களுக்கு அக்கினியாக இருக்கிறார், அவர் புடமிடப்பட்ட வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வார்த்தை 7 தரம் மண் குகையில் போட்டு புடமிடப்பட்ட வார்த்தை. அவர் அக்கினியாக இருந்து அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு ஆண்டவரே உடனே பதில் தரக்கூடியதாக இருக்கிறது என்று நீங்க சொல்லி கொடுத்தீங்கப்பா. இந்த நாட்கள்ல நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதை தேவனுடைய அன்பு குறையாமல் அந்த வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.